புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி வெற்றி பெற்றுள்ளார். மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வகித்துள்ள நாராயணசாமி முதன்முறையாக சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் கண்டார் நாராயணசாமி. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது போட்டியிடாமல் முதலமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட நாராயணசாமி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் களம் கண்டார். இன்று நடந்த வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் 18,709 வாக்குகள் பெற்று நாராயணசாமி வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ஓம் சக்தி சேகர் 7,565 வாக்குகள் பெற்றார். இந்த வெற்றியை காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கடந்த 5 மாத காலமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியில புதுச்சேரி மாநில மக்களுக்கு நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், குறிப்பாக விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, மீனவர்களுக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோமோ அது ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியில் அவர்கள் இணைந்து செயல்பட்டு இந்த தேர்தல் நாங்கள் சந்திச்சோம். எங்களோட 15 கட்சி கூட்டணி இருந்தது. விடுதலை சிறுத்தை இயக்கம் எங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்தாங்க. அந்த தலைவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தலை விட தற்போதைய இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 203 வாக்குகள் கூடுதலாக கிடைத்துள்ளன. எனினும் வாக்கு வித்தியாசம் கடந்த முறையை விட 997 வாக்குகள் குறைந்துள்ளன. அதிமுக கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 1000 ஓட்டுகள் கூடுதலாக பெற்றுள்ளது. எனக்கு கிடைத்த வாக்குகளை திரு நாராயணசாமி அவர்கள் தன்னுடைய அதிகார பலத்தினால், முதல்வர் என்ற அதிகார பலத்தினால் அவற்றை தனக்கு சாதகமாக்கி கொண்டார். இவை விஞ்ஞான ரீதியாக அந்த இயந்திரத்தில் நடைபெற்ற குளறுபடிகளை என்னால் சரிவர அவற்றை நிரூபிக்கின்ற ஒரு கால அவகாசம் எனக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் இவர் முழுமையாக வாக்கு இயந்திரத்தின் மூலமாக தனக்கு அந்த வாக்குகளை சாதகமாக்கி கொண்டார். கடந்த தேர்தலை விட இந்த முறை நோட்டா வாக்குகள் குறைந்துள்ளன. நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ், அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு அடுத்து 333 வாக்குகளுடன் 3வது இடத்தை நோட்டா பெற்றுள்ளது. 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கும் நாராயணசாமி முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நாளை சபாநாயகர் அறையில் முறைப்படி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க இருக்கின்றார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீதருடன் ரகுமான்.